நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். விரல் முனைகளை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 3 to 5 டைம்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி இதில் ஒரு 5 கவுண்ட். அப் ஆப்போசிட். இது ஆப்போசிட் நல்லா டர்ன் பண்ணுங்கள். 5 கவுண்ட். ஓகே, ரிலாக்ஸ். கால்களை அகலமாக வைங்க. இந்த மாதிரி நல்லா அகலமாக வச்சுட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். எளிமையாக பண்ணுங்கள். 1 2 1 2. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் எந்த பக்கம் போதோ அதுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் தலையை கொண்டு போக பாருங்கள். ஒரு ரிதமெட்டிக்காக கொண்டு போகலாம். இது கால் அந்த பக்கம் போச்சுன்னா தலை இந்த பக்கம் போகட்டும். ஆப்போசிட்டில். ஓகே, ரிலாக்ஸ். ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டோம். இதே பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு கால் மேலே போடுங்க, இன்னொரு கால் போடுங்க. அதை பாருங்கள், ஸ்லோவாக அதை பாருங்கள். 1 2 1 2 1. எளிமையாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஆப்போசிட். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 1 2 1 2 1 2. ரிலாக்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளை ரைஸ் பண்ணி உள்ளங்காலில் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5. இதே கையை அப் பண்ணி ஆப்போசிட் லெக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வலது கையை எடுத்திருக்கேன். வலது காலினுடைய உள்ளங்காலில் நல்ல எல்போவில் இதை பாருங்கள். இந்த எல்போவில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி பார்க்குறேன். 1 2 3 4 5. 5 10 கவுண்ட், 15 20 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி காலை தூக்கத்துக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்றவங்க இந்த மாதிரி காலை எடுத்து 2 எல்போக்கு நடுவில் உங்கள் காலை ஒரு குழந்தைய தூக்கி தாளாட்டுற மாதிரி உங்கள் கால்களை நல்லா புஷ் பண்ணுங்கள். இந்த பக்கம் போகும்போது எக்ஸ்ட்ரீம் புஷ் பண்ணுங்கள். இந்த பக்கமும் வரும்போது புஷ் பண்ணுங்கள். இங்கேருந்து வரும்போது ஒரு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆப்போசிட். அடுத்த கால் எடுங்க. நல்ல இதை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா முதுகு நேராக வச்சுக்குங்க. உள்ளங்காலில் இந்த உள்ளங்கால் பிடிச்சிக்குங்க. ஒரு கை எல்போவை உள்ளே விட்டுங்க, லாக் பண்ணிங்க. சதுரங்க தண்டாசனம்னு வாங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்படியே ப்ரேயர் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா பின்னாடி கையை பின்னாடி எத்தும்போது இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இதை மாடிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கையும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு காலில் இந்த எல்போவில் 2 எல்போவில் உள்ளே வாங்கி முதுகு நேராக வச்சு இதில் ஒரு 5 to 10 கவுண்ட். 1 2 3 4 5. 10 கவுண்ட், 15 கவுண்ட், 20 கவுண்ட் வரைக்கும். ரிலாக்ஸ். லெக் சேஞ்ச் பண்ணுங்கள். 2 உள்ளங்கால் பார்த்தீங்கன்னா 2 எல்போ உள்ளங்காலில் பிடிக்கிறேன். ஒரு கையை உள்ளங்காலில் பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எல்போவில் ஒரு கையில் வாங்கிக்கிறேன். பிறகு 2 கையும் எடுத்து ப்ரேயர் போஸ்ட்டில் உங்கள் முதுகு தண்டோட நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆசனம் போடுவோம், பத்மாசனம். பத்மாசனம் வராதவங்களுக்கு நம்ம இந்த வார்ம் அப் கொடுத்தது எல்லாமே பத்மாசனம் ஈஸியாக வந்துடும். பத்மாசனம் வரலன்றவங்க அர்த்த பத்மாசனம் போட்டு இது எல்லாமே செய்யலாம். ஒரு கால் இன்னொரு கால் தொடைக்கு மேலே வச்சாச்சு. அர்த்த பத்மாசன்றது ஒரு கால் கீழே இருக்கும். அவ்வளோதான். முயற்சி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸில் கொண்டு வந்துட்டு இன்னொரு காலை க்ளோஸில் கொண்டு வந்து ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான் பத்மாசனம். ஓகே, இப்போ பத்மாசனத்துலேருந்து செய்யக்கூடிய பயிற்சிகள். யோக முத்திரை. கைகளை பின்னாடி கட்டிக்குங்க. யோகா. இந்த மாதிரி கைகளை ஃபோல்ட் பண்ண முடியாதவங்க இதை பாருங்கள். கைகளை பின்னாடி இந்த மாதிரி பிடிச்சிட்டா போதும். மணிக்கட்டாண்டை பிடிச்சா கூட போதும். இல்லை என்னால் முடியுன்றவங்க நல்லா ஃபோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி தலையை கொஞ்சம் மேலே தூக்கி இன்ஹேல்
ஸ்கேல். நல்லா மூச்சு 2 வாட்டி 3 வாட்டி எடுங்க, விடுங்க. இன்ஹேல், பிரீத் இன், பிரீத் அவுட், டவுன். ஸ்லோவாக பிரீத் அவுட் பண்ணிகிட்டே டவுன் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்கே நார்மல் பிரீத். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Exhale. Relax. பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இந்த இடத்துல அழுத்தப்படும். இந்த மாதிரி அழுத்தப்படும் போது உள்ளுறுப்புகள் பலம் பெறும். அதே போல் தொப்பை வந்து குறையும். வயிற்று பகுதியில் இருக்க ஆர்கன்ஸுக்கு நல்ல ரீஃப்ரெஷ் கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எளிமையாக செய்யணுன்னா பின்னாடி இந்த பக்கம் மணிக்கட்டை கட்டிக்கலாம். அப் பண்ணுறோம், ஸ்லோவாக டவுன் பண்ணுறோம். இந்த இடத்துல 5 10 15 20 கவுண்ட். ஒரு 3 டைம்ஸ் ரெப்பிட்டேஷன் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 20 கவுண்ட்ஸ் எடுங்க. 3 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணலாம் ஸ்லோவாக. மிகுந்த பலன் இருக்குது இந்த ஆசனத்தில். மிகுந்த யோக முத்திரை, பத்மாசனத்தில் யோக முத்திரை செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஆசனம். அதுவும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு அவ்வளவு நன்மையான ஆசனம் இது. சரி, இதிலே வந்து தைராய்டும் மற்றும் சில நார்மலாக பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கும் இதில் வந்து மாடிஃபை பண்ணி பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, கையை பின்னாடி வைக்காமல் முன்பக்கமாக வாக் பண்ணுங்கள். தைராய்டு இருக்கிறவங்க இதை சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்லோவாக வாக் பண்ணுறோம், முன்பக்கமாக வாக் பண்ணுறோம். ஸ்லோவாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்படியே மேலே இந்த தைராய்டு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகட்டும். உங்களுடைய எல்போவில் இந்த மாதிரி கன்னத்தில் கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி டவுன். இன்ஹேல், ஹேப். இதே போல் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். இதே யோக முத்திரை தான் பின்னாடி பண்ணியிருக்கோம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி 3 டைம்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், வலது கையை அப் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட். 1 2 3 4 5 5 10 20 கவுண்ட் இருக்கலாம். இந்த பாருங்கள், 1 2 3 4 5. இது தைராய்டுக்காக. ரிலாக்ஸ், எதுவுமே இல்லை. பத்மாசனத்திலிருந்து நம்ம யோக முத்திரை பண்ணியிருக்கோம். யோக முத்திரை பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது. அதிலேயே ஸ்ட்ரெச் பண்ணி தைராய்டு பேஷண்ட்டுக்காக அதிலேயே ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம், ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 10 to 20 30 கவுண்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஆஃப் ஒரு 5 கவுண்ட். இது தைராய்டு பேஷண்ட்டுக்காக 3 டைம்ஸ், அவ்வளோதான். எளிமையாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் கால்களை ரொம்ப நேரம் பத்மாசனம் போட்டுருந்தீங்கன்னா காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆசனம் யோக முத்திரையில் இது 2 ஆசனம் தைராய்டுக்காக பார்த்துருந்தோம். இதோட சேர்த்து இப்போ உடல் எடை தொப்பை அதிகமாக இருக்குது, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றவங்க இதுலேருந்து அப்படியே மாடிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா பத்மாசனம் போடுங்க. இல்லைன்னா ஹாஃப் லோட்டஸ் போடலாம். இல்லை என்னால் பத்மாசனம் போட முடியும்னா போட்டுக்குங்க. இல்லைன்னா ஒரு கால் மட்டும் போட்டுட்டு உடல் எடையும் தொப்பையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதோடு சேர்த்து முன்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 30 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கன்னத்தில் கை வச்சு பண்ணுறது ஒரு 30 கவுண்ட்ஸ். அதோடு சேர்த்து இப்போ பண்ண 2ஓட சேர்த்து பார்த்தீங்கன்னா உடல் எடையும் தொப்பையை குறைக்கிறோன்றவங்களுக்கு சைடில் இந்த உங்களுடைய பத்மாசனத்திலிருந்து சைட் போர்ஷனில் உங்களுடைய கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இன்ஹேல், ஹாப். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்லோவாக இதில் ஒரு 10 கவுண்ட். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எல்போவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்போ ப்ளேஸ் பண்ணி 1 2 3 4 5 5 10 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ரிலாக்ஸ். அதே போல் ஆப்போசிட் ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10.
இன்ஹேல் ரிலாக்ஸ் அப். இதோட சேர்த்துக்குங்க யோக முத்திரை. யோக முத்திரையோடு சேர்ந்து இந்த லோட்டஸ் பொசிஷனில் சைட்வேஸ்லேயும் ஒரு 3 டைம்ஸ் இப்போ நீங்கள் ரிப்பீட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மசில்ஸ் அதே போல் தொப்பையில் இருக்கிற எக்ஸஸான ஃபேட்டு சதைங்களை வந்து குறைக்க முடியும். எளிமையான ஆசனம் தான் இதில். ஓகே, இதோட சேர்ந்து அடுத்தது குழிய பாதாசனம். இதையும் சேர்த்து செய்யும் போதோ அவ்வளோ அற்புதமான பலன்களை தரக்கூடியது. கால்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுவும் கேட் கேம் அதுவும் பண்ணலாம். கேட் கவ் அதுவும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். கால்களை சேர்த்து வைங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முடியாதவங்க கொஞ்சம் கையில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீல அப் பண்ணுங்கள். 2 காலையும் அப் பண்ணுங்கள், பிறகு டவுன் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். அப் டவுன் அப் டவுன் ஒரு 10 to 20 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் குழிய பாத ஆசனம். நல்லா கொஞ்சம் தலையை கொஞ்சம் அப் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் டவுன், ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். டவுன் 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 டவுன். இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப். இந்த குழியப்பாத ஆசனத்திலே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள். இதில் தைராய்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எஃபெக்டிவாக பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உங்கள் கைகளை முன்பக்கமாக வாக் பண்ணுங்கள். ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்போவை கீழே வைங்க. அவ்வளோதான். உங்களுடைய கைகளை கன்னத்தில் வச்சுட்டு மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையான ஆசனம் தான். பத்மாசனம் போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம். அர்த்த பத்மாசனம் போட்டுட்டு ஸ்லோவாக உங்களுடைய ஸ்பைனலை நல்லா ட்விஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரு 10-20 கவுண்ட்டு ரிப்பீட்டேஷன் 3 டைம்ஸ். அதே போல் யோக முத்திரையும் பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் பிடிச்சி டவுன் பண்ணுறோம். இது ஒரு 3 டைம்ஸ் 30 கவுண்ட் பண்ணலாம். அதே போல் கைகளை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு டவுன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 30 கவுண்ட்ஸ். எளிமையான ஆசனம். இதில் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். கன்னத்தில் கை வச்சுருக்கோம். இதில் ஒரு 30 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ். அதே போல் அப் பண்ணுறோம். இதில் ஒரு 30 கவுண்ட்ஸ். இவ்வளோதான். இந்த 3 டிஃப்ரெண்ட்டான இதுதான். இது எல்லாமே நார்மலாக பத்மாசனம் பண்ணுறோம். பத்மாசனம் பண்ண முடியாதவங்களுக்கு அர்த்த பத்மாசனம் சொல்லியிருக்கும். அர்த்த பத்மாசனமும் பண்ண முடியாது அப்படின்றவங்க சாதாரணமாக சுகாசனத்திலே நீங்கள் இந்த எக்ஸசைஸை செய்யலாம். சாதாரணமாக உட்காந்துட்ருக்கலாம். கைகளை மணிக்கட்டில் கட்டுங்க, டவுன் பண்ணுங்க. இதில் 30 கவுண்ட் இருங்க, அப் பண்ணுங்க. 3 டைம்ஸ் இதை ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் பண்ண முடியுன்றவங்க கைகளை ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டவுன் பண்ணுங்க. இதில் டவுன் பண்ணும்போது இதில் ஒரு 30 கவுண்ட் 3 டைம்ஸ் பண்ணலாம். இதை தாண்டி அடுத்தது இன்னும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா கூட இதிலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்லோவாக முன்பக்கமாக கொண்டு வந்து எல்போ வச்சு நல்லா கன்னத்தில் கை வைக்கிறோம். இதில் நல்ல ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும். இதில் ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இதில் வந்து அப்படியே கைகளை ஒரு கையை அப் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இது ஒரு 30 கவுண்ட்ஸ். இது ஒரு 30 கவுண்ட்ஸ். அப்படியே டவுன் பண்ணி ரிலாக்ஸ். அவ்வளோதான். சாதாரண பத்மாசனத்துலேருந்து 3 விதமாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் இந்த ஷோல்டருக்கு கீழே இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கவங்களுக்கும் அதிக வெயிட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு கீழெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான சதைகள் இருக்கும். அந்த மாதிரி சதை இருக்கிறவங்க இதிலேருந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. ஒன்று இல்லை, இடது கையை கீழ்ப்பக்கமாக கொண்டு போங்க, வலது கையை மேல் பக்கமாக கொண்டு வாங்க. கோமுக பத்மாசனம். இதை பாருங்கள், நல்லா லாக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இப்போ செஞ்ச இதே எக்ஸசைஸை அப்படியே ஸ்லோவாக கோமுக பத்மாசனம். இதில் ஒரு 30 செகண்ட். அதே போல் ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வலது கை மேலே இருந்ததுன்னா இப்போ இடது கை மேலே இருக்கும். கீழ் பக்கமாக லாக் பண்ணியாச்சு. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. இதில் 30 கவுண்ட். இல்லை என்னால் லாக் பண்ண முடியல இது மாதிரி அப்படின்னா நீங்கள் சும்மா கீழே கை வச்சாவே போதும். மேலே டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே லாக் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி மேலே பாருங்கள், ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க.
அவ்வளோதான். இது எல்லாமே பத்மாசனத்துலேருந்து தான் செஞ்சுருக்கோம். மிக எளிமையான ஆசனங்கள், எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ வஜ்ராசனத்துக்கு போகலாம். புதுசாக செய்கிறவங்க வஜ்ராசனம் கீழே ஒரு பில்லோ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் குஷன் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, இதுவும் எளிமையான ஆசனம் தான். வஜ்ராசனத்தில் இருங்க, கைகளை பின்னாடி மணிக்கட்டில் கட்டிக்குங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்ஹேல் எஸ்கேல் எஸ்கேல். இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு எஸ்கேலோட டவுன் பண்ணுறோம். அப்புறம் இன்ஹேல் அப், எஸ்கேல் டவுன் 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 டவுன். இந்த இடத்துல 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. இந்த கையை இந்த முட்டியில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, மணிக்கட்டில் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து மகா முத்ரான்னு வாங்க. அது யோக முத்ரா. இங்கே பத்மாசனம் செய்யறது யோக முத்ரா, இது மகா முத்ரா. ஸ்லோவாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் எஸ்கேல், ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது விதமாக கையில் நல்லா விரல்களை நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணுங்கள். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். அதே தான் இதில் ஒரு 30 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 5 10 20 30 கவுண்ட். இன்ஹேல் அப், ரிலாக்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்க நல்லா முன்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் கைகளை கொண்டு வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெச் பண்ண பிறகு கைகளை எல்போ வச்சு நல்லா மேலே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயே அப் பண்ணுங்க. உங்களுடைய வலது கை அப் பண்ணுங்க, இடது கையால் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 20 கவுண்ட். 1 2 3 4 5. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது எல்லாமே எளிமையான ஆசனங்கள் தான். இப்போ இதில் கோமுக வஜ்ராசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கைகளை இடது கையை கீழே கொண்டு போகிறேன், வலது கை மேலே. ரொம்ப எஃபெக்டிவான ஆசனம் கோமுக வஜ்ராசனம். அவ்வளோதான். இப்போ பண்ண எல்லாமே பண்ணலாம். கோமுக வஜ்ராசனத்துலேருந்து மகாமுத்ரா. இன்ஹேல் எஸ்கேல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. கைகளை மாற்றிக்கிங்க. இடது கை கீழே இருந்தது, இப்போ இடது கை மேலே வந்திருக்கு. நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரெண்டு கையும் பின்பக்கமாக லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டு டவுன், ஸ்கேல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தது எல்லாமே பத்மாசனம் வஜ்ராசனம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கேட் கவ் பண்ணலாம். ஓகே, கடைசியாக கேட் கவோட முடிச்சுக்கலாம். ஸ்லோவாக இன்ஹேல் அப். இதில் ஒரு 5 கவுண்ட் இருங்க. 1 2 3 4 5. அப்படியே ஸ்லோவாக டவுன், எஸ்கேலோட டவுன். 1 2 3 4 5. இன்ஹேல் அப், எஸ்கேல் டவுன். Up, down, up, down, up, down, up,
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய வலது கையை கீழே உள்ளே விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் இடது கையை உள்ளே விட்டு ஷோல்டரில் நல்லா ஸ்டாண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ரிலாக்ஸ். கேட் கவ் ஃபினிஷ். ரிலாக்ஸ்.